இந்த நெக்ஸ்ட்னா என்ன, நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் அப்படின்னா என்ன, யாருக்கு வரப்போகுது அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 2024 பேட்ச் கரண்ட் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் உங்களுக்கு தான் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது வரப்போகுது. இது 2 ஸ்டெப்பாக வந்து நடக்க போகுது. அண்ட் இதோட நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது உங்களோட ஃபைனல் இயர் யூனிவர்சிட்டி எக்ஸாமையும் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கரண்ட்டாக இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நீட் பிஜி எக்ஸாம் அது எப்படி நடக்குது அதை பற்றி குவிக்காக வந்து பார்த்தோன்னா நம்ம பார்த்துடலாம். இன்ஃபேக்ட் நானும் என்னோட நீட் பிஜி எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நீட் பிஜி எக்ஸாம் எப்படி இருக்கும்? ஸோ நீட் பிஜி எக்ஸாமில் டோட்டலாக 200 MCQs வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ டோட்டல் டைம் டியூரேஷன் வந்து பார்த்தோன்னா 210 minutes, 3 hours 30 minutes வந்து பார்த்தோன்னா எழுதுவோம். ஸோ இது அப்படியே நம்ம நீட் யூஜியோட வந்து பார்த்தோன்னா கம்பேர் பண்ணுவோம். நீட் யூஜியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதே சேம் 200 கொஸ்டின்ஸ் தான். பட் ஆனால் நீங்கள் 180 கொஸ்டின்ஸ் அதில் அட்டன் பண்ணால் போதும். அங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் பீரியட் அப்படிங்கிறது 200 minutes, அதாவது 3 hours 20 minutesல வந்து பார்த்தோன்னா எழுதுவீங்க. இதில் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வந்து பார்த்தோன்னா மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. மார்க் ஸ்கீம் வந்து பார்த்தோன்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நீட் யூஜியில் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சருக்கு வந்து பார்த்தோன்னா +4, நெகட்டிவ் வந்தால் -1, டோட்டலாக 720 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுவீங்க. நீட் பிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் +4 ஃபார் கரெக்ட் ஆன்சர் அண்ட் -1 ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர். இங்கே டோட்டலாக 800 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா 200 MCQs இங்கே அட்டன் பண்ணுறீங்களா, ஸோ 800 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் பிஜி வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவீங்க. ஸோ ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீட் யூஜி நீங்கள் ஆஃப்லைனில் எழுதிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு டஃபாக ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் அடுத்த ஒரு கெமிஸ்ட்ரி எழுதலாம், பயாலஜி எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனையும் நீங்கள் மாற்றி கூட எழுதலாம். OMRல வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணலாம். பட் நீட் பிஜி இங்கே தான் டிஃபர் ஆகுது நீட் யூஜியை கம்பேர் பண்ணுறப்ப. இங்கே இந்த 200 கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 செக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் டி, செக்ஷன் இன்னு சொல்லிட்டு 5 செக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயும் 40 டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த ஒவ்வொரு செக்ஷனை நீங்கள் எப்படி எழுத போறீங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுத போறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். 42 minutes வரைக்கும் நீங்கள் அந்த செக்ஷனில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. அந்த செக்ஷன் கம்ப்ளீட் ஆகி 42 minutes முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். நீங்கள் ப்ரீவியஸ் செக்ஷன் போக முடியாது. ப்ரீவியஸ் செக்ஷனில் இப்போ ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா சேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ இதுதான் நீட் யூஜிக்கும் நீட் பிஜிக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி 5 செக்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சோடனே உங்களோட எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இட்ஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எம்பிபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டீங்க, இன்னும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு இயர்லி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ட்டு. ஆல் 19 சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் ஆல் 4 years ஆஃப் எம்பிபிஎஸ்ல இருந்து இங்கே கொஸ்டின்ஸ் வந்து நீட் பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. சரி, ஓகே, இப்போ இந்த நீட் பிஜி எக்ஸாமை நீங்கள் எப்போ எழுத முடியும்? உங்களோட ஃபைனல் இயர் முடிச்சு உங்களோட இன்டர்ன்ஷிப் முடிக்கிறப்போ தான் இந்த நீட் பிஜி எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள். அப்போ தான் இந்த நீட் பிஜி எக்ஸாமை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா என்ன, அதுக்கும் நீட் பிஜிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டில் 2 ஃபேஸஸ் இருக்குது, ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா, உங்களோட ஃபைனல் இயர் யூனிவர்சிட்டி எக்ஸாமை இது ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக ஃபைனல் இயர் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எல்லா வருஷத்தும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 7 பேப்பர்ஸ் இருக்குன்னா 7 days வந்து பார்த்தீங்கன்னா தியரி எக்ஸாம் நடக்கும். தியரிக்கு அப்புறம் ஃபாலோட் பை ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். பட் ஆனால் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 அப்படிங்கிறது இந்த ஃபைனல் இயர் யூனிவர்சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் 1ல நீங்கள் என்ன ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா பண்றீங்களோ, இந்த ஸ்கோர் தான் உங்களோட பிஜி கவுன்சிலிங் ஆஃப்டர் யுவர் இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிஜி கவுன்சிலிங்க்கும் இந்த ஸ்கோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து என்ன காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க, என்ன பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதும் இதுதான் டிட்டர்மைன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகுது. அண்ட் இதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். ஸோ 1 year ஆஃப் இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கடுத்து இன்னொரு நெக்ஸ்ட் வைக்கிறாங்க. இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸோ இந்த ஸ்டெப் 2 அப்படிங்கிறது வந்து ஒரு பிராக்டிகல் எக்ஸாமினேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து எய்தர் பாஸ் ஆர் ஃபெயில் எக்ஸாம் தான். இங்கே ஸ்கோர்ஸ்லாம் கிடையாது, பாஸ் ஆர் ஃபெயில் எக்ஸாம். இதை யார் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அவங்கள இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடோட டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட எம்பிபிஎஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்களோட எம்பிபிஎஸ் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். அடுத்து நீங்கள் பிஜி கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். எதை யூஸ் பண்ணி? உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 மார்க்கை யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஃப்ளோ சார்ட் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் 1 பற்றி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் 1 எப்படி நடக்கும், இதுக்கும் நீட் பிஜிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸு, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் 1 அப்படிங்கிறது 3 days நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Day 1, Day 2, Day 3. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு மார்னிங் ஒரு செஷன் இருக்கும், ஒரு எக்ஸாம் இருக்கும். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸ்லேருந்து 120 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். டோட்டல் டைம் டியூரேஷன் 180 minutes. ஈவினிங் வந்து பீடியாட்ரிக்ஸ்லேருந்து 60 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதுக்கு 90 minutes. நெக்ஸ்ட் இப்போ Day 2 போகிறீங்க.
டே 2க்கு காலையில் மார்னிங் செஷனில் வந்து சர்ஜரி அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸ்லேருந்து 120 கொஸ்டின்ஸு, டோட்டல் டைம் டியூரேஷன் 180 மினிட்ஸ். திரும்ப ஈவினிங் வந்து இஎன்டியிலேருந்து 60 கொஸ்டின்ஸு 90 மினிட்ஸ். ஸோ டே 2 ஓவர். நெக்ஸ்ட் டே 3 போறீங்க மார்னிங் செஷனில் அப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜிலேருந்து 120 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ் அண்ட் ஈவினிங் செஷனில் வந்து ஆப்தல்மாலஜிலேருந்து 60 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக 3 டேஸாக வந்து பார்த்தோன்னா மார்னிங் ஈவினிங் சொல்லிட்டு எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோன்னா நடக்கும். டோட்டலாக இதுலேருந்து 540 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க. ஸோ இப்போ இந்த 540 கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து வரும், வெயிட்டேஜ்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எம்சிக்யூ தான். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக தான் வந்து பார்த்தோன்னா இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதை பற்றி இன்னும் கிளாரிஃபிகேஷன் நம்மளோட என்எம்சி வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து கொடுக்கல. ஸோ இப்போ இதோட வெயிட்டேஜ் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும், என்எம்சி சொல்கிறது என்னன்னா 65% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கிளினிக்கல் கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தோன்னா இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பார்த்துடலாம், 25% வந்து எப்படி இருக்கும்னா காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்ட் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸாக இருக்கும். அண்ட் ரிமைனிங் 10% வந்து ஃபேக்சுவல் பேஸ்ட் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 65% கிளினிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ நீட் பிஜிலையுமே வந்து பார்த்தோன்னா கிளினிக்கல் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. ஸோ டைரக்டாக வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு நர்வ் இருக்கு, அந்த நர்வ் வந்து பார்த்தோன்னா இன்ஜுரி ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காம, ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் வந்து பார்த்தோன்னா நடக்குது, அப்போ ஒரு போன் வந்து பார்த்தோன்னா ஃப்ராக்சர் ஆகுது. ஸோ அப்படி ஒரு அப்பர் லிம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமரஸ் ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ பாசிபிளாக என்னென்ன நர்வ்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகலாம், ஆக்சிலர் நர்வ் அஃபெக்ட் ஆகலாம், ரேடியல் நர்வ் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அப்படி அந்த நர்வ்ஸ் சப்போஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதோட ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் ஆகும், ரிஸ்ட் ஃப்ளெக்ஷனா, ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷனா, எல்போ ஃப்ளெக்ஷனா, எல்போ எக்ஸ்டென்ஷனா. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், கிளினிக்கல் பேஸ்ட் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன் அண்ட் அலைடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்கல்ல, ஒரு பார்ட் வந்து பார்த்தோன்னா டே 1ல இருக்குல்ல. ஸோ இதில் வெறும் மெடிசன் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அலைடு சப்ஜெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணி வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. ஸோ மெடிசனில் ஒரு டிசீஸ் வந்து பார்த்தோன்னா படிக்கிறீங்க, பார்க்கின்சன் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஸோ அந்த டிசீஸ் பற்றி அவங்க கொடுத்துருவாங்க, அந்த டிசீஸ் நீங்கள் டயக்னோஸ் பண்ணிடுவீங்க, அதோட ட்ரக் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அது என்னது, ஃபார்மகாலஜி. அது எங்கே இருக்கு, செகண்ட் இயர்ல வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தேர்ட் இயர் சப்ஜெக்ட் அண்ட் ஃபைனல் இயர் சப்ஜெக்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அந்த அலைடுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அதோட மீனிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ல இருந்துமே கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா வரும், எல்லாமே இன்டகிரேட்டடா வந்து பார்த்தா வரும். ஸோ சர்ஜரி வந்து பார்த்தா பண்றாங்க, இந்த சர்ஜரி பண்றப்ப இந்த நர்வ் வந்து பார்த்தா தெரியாம இன்ஜுரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன நர்வ், அதனால வந்து பார்த்தா என்ன மசில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அது அனாட்டமி கொஸ்டின். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கக்கூடிய அனாட்டமியை ஒரு சர்ஜரி பேஸ்ட் வந்து பார்த்தா ஒரு கிளினிக்கல் கொஸ்டின்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நீட் பிஜில 200 கொஸ்டின் ஒரே நாள் தான் 200 கொஸ்டின் போவீங்க, 210 மினிட்ஸ் வந்து பார்த்தா எக்ஸாம் முடிஞ்சிடும். பட் இங்கே ஒவ்வொரு நாளும் டே 1, டே 2, டே 3ல ஃபார் எக்ஸாம்பிள் 120 கொஸ்டின்ஸ் இப்போ டே 1 மார்னிங் செஷனில் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு 180 மினிட்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளோ டைம் அதிகமாக வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே இருக்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளினிக்கல் பேஸ்டாக ரொம்ப லென்த்தியாக இருக்க போகுது. ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஆகும். ஸோ அதனால தான் அவங்க வந்து நிறைய டைம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எக்ஸாமில். ஸோ இதான் நீட் பிஜிக்கும் நெக்ஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். வெறும் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க, அது மட்டும் படித்தா போதும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தோன்னா படிக்கணும், எல்லாமே இன்டகிரேட்டடா கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து எப்படி இந்த நெக்ஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றது அண்ட் ஆல்சோ உங்களோட யுனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் 2018 பேட்ச் நான் படிச்சப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ ஃபைனல் இயர் வரைக்குமே எங்களுக்கு யுனிவர்சிட்டி எக்ஸாம்ல ஒன்லி தியரி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும், எம்சிக்யூ அப்படிங்கிறது ஒன்றும் எங்களுக்கு கிடையவே கிடையாது. பட் இப்போ அப்படி கிடையாது. ஸோ தியரி கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், எம்சிக்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் யுனிவர்சிட்டி எக்ஸாம்ல. ஆனால் யூனிவர்சிட்டியில் கேட்கக்கூடிய எம்சிக்யூஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப சிம்பிளா டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த நர்வ் இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும், அந்த எம்சிக்யூஸ்க்கும் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். as well as நெக்ஸ்ட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ரொம்ப லென்த்தான எம்சிக்யூஸ் அதை நீங்க சால்வ் பண்றதுக்கும் நீங்க இப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகணும். ஸோ அப்போ நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க தெரிய படிச்சதுக்கு அப்புறம் சைமல்டேனியஸா எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்றப்ப தான் உங்களுக்கு அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். நீங்க நீட் யூஜி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸ் ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு எம்சிக்யூ சால்வ் பண்ணி அதை அப்ளை பண்ணுறப்ப தான் அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். இன்னும் அதை நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிருப்பீங்க கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து மெடிசனில் ஃபார் எக்ஸாம்பிள் அனாட்டமி ஃபிசியாலஜியில் நீங்கள் என்ன படித்தாலும் சரி அதை ஒரு எம்சிக்யூ சால்வ் பண்ணுறப்ப தான் ஒரு கிளினிக்கல் பேஸ்ட் சினாரியோட நீங்கள் படிக்கிறப்ப தான் அதை பற்றி இன்னும் டீட்டெயில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். அண்ட் ஒரு எம்சிக்யூ எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஸ்கில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் வந்து எம்சிக்யூ சால்வ் பண்ணுறத ஒரு ஹேபிட் ஆக்கி அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாதான்
அடுத்தடுத்த இயர்ஸ் நீங்கள் போக இதில் நீங்கள் ஒரு ப்ரோவாக ஆவீங்க, ஒரு மாஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஆவீங்க. ஸோ இன்னைக்கு கியூ பேங்க்ல ஒரு பெஸ்ட், த கோல்ட் ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அது மேரோ தான். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரொமோஷன் நினச்சிங்கன்னா சத்தியமாக இது ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. மேரோ பிளாட்ஃபார்ம் நான் என்னோட செகண்ட் இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு மெடிக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 to 95% ஆஃப் த மெடிக்கோஸ் நீட் பிஜி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மேரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ரீசன் அதோட கியூ பேங்க் தான். ஸோ மேரோவில் இருக்கக்கூடிய கியூ பேங்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே கொஸ்டின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு இந்த வாட்டி இனிசெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காங்க. எய்ம்ஸ்க்கான ஒரு எக்ஸாம், இனிசெட் எக்ஸாம். ஸோ இதை கிளியர் பண்ணி ஏர் 45 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கான் அவன். ஸோ அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா ஒன்லி மேரோ கியூ பேங்க் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஸோ இனிசெட்டில் வரக்கூடிய எம்சிக்யூஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் இனிமேல் வரக்கூடிய நெக்ஸ்ட்டில் வரக்கூடிய எம்சிக்யூஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த மேரோ கியூ பேங்க்குக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதனால தான் எல்லாரும் மேரோட கியூ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் சஜஸ்ட் பண்ணுறது மேரோ கியூ பேங்க்ஸ் தான். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ். ஸோ நான் படிக்கிறப்போ ஃபஸ்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் கிடையாது. நான் என்னோட செகண்ட் இயர் அந்த கோவிட் டைம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சர் வீடியோஸ்லாம் பார்க்க வந்து ஆரம்பித்தேன். பட் நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் இயர்ஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் லெக்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கணும். உங்களோட காலேஜில் ஃபஸ்ட் இயர் லெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்ப ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, ரஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்களும் அதை படிக்காமே விட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்களால் அதை படிக்கவே முடியாது. நீங்களும் ஃபஸ்ட் இயர் எப்படியோ பாஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவீங்க. ஸோ எனக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஃபைனல் இயரில் இருந்தப்போ எங்களோட ஃபைனல் இயர் தியரி எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு என்னோட ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் நாலேஜ் எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரிலேருந்து எனக்கு ஒரு கிளினிக்கலாக ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இல்லை தியரியில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஹெர்னியா பற்றி அப்படின்னா எனக்கு அனாட்டமி ஆஃப் ஹெர்னியா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அதை நான் எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி, ஃபைனல் எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி படிச்சுக்கிறேன். பட் உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு ஹோல் அப்டாமனும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், ஹோல் அப்பர் லிம்மும் தெரிஞ்சுக்கணும், ஹோல் அனாட்டமி, ஹோல் ஃபிசியாலஜி, ஹோல் பயோகெமிஸ்ட்ரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஃபைனல் யூனிவர்சிட்டி எக்ஸாமையே ரீப்ளேஸ் பண்ண போது இந்த நெக்ஸ்ட்டுங்கிற எக்ஸாம். அண்ட் இந்த எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க்ஸ் தான் உங்களோட பிஜி, உங்களோட ட்ரீம் பிரான்ச், உங்களோட ட்ரீம் சீட், ட்ரீம் மெடிக்கல் காலேஜ் இன் யுவர் பிஜி ட்ரீம் மெடிக்கல் காலேஜையும் ஃபைனலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகுது. ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே எல்லாத்தையும் படிக்கணும், எதையும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும், தெளிவாக இன்டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஸோ அதுக்கு ஒரே வே என்ன அப்படின்னா வீடியோஸ் இப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறது தான். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் கிளாஸில் புரியலையோ, எதெல்லாம் சரியாக நடத்தலையோ அதை மட்டும் கூட நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா படித்தா கூட போதும். இல்லை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைம்ஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணி, ஸோ ஒரு நாள் அனாட்டமி, ஒரு நாள் ஃபிசியாலஜி, ஒரு நாள் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் இயரில் மேரோ ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் கைட். ஸோ இந்த வீடியோஸ் அனாட்டமி வீடியோஸ் பை டாக்டர் அஸ்வானி குமார் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான, எனக்கு பிடிச்ச வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி. அண்ட் ஃபிசியாலஜி வீடியோஸ் பை டாக்டர் கிருஷ்ணகுமார் சார். அண்ட் பயோகெமிஸ்ட்ரி வந்து ரெபாக்கா ஜேம்ஸ் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு, அஸ் வெல் அஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் கியூ பேங்க். நான் ஏற்கனவே சொன்னது கியூ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கையும் முடிக்க சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு மேரோ சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்கிற ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்படி ஐடியா இருக்கவங்க கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து ஆஃபர்ஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா மேரோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி நிறைய நீங்களும் குரூப்பாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குரூப் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு உங்களுக்கு வந்து வாங்கி தர முடியும். ஸோ இது என்னோட சின்ன கிஃப்ட். நீங்கள் என்னை எத்தனை நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி நினச்சது தான். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது நெக்ஸ்ட் ரிலேட்டட் பிஜி ரிலேட்டட் ப்ரிப்பரேஷன்ஸாக இருக்கட்டும், யூஎஸ்எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், இல்லை உங்களோட எம்பிபிஎஸ் ரிலேட்டடாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பாய்.